பாண்டியன் ஸ்டோர் நிபுணமும் ரொம்ப கவலையோடு இருக்காங்க ராஜி. அங்கே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நினச்சி. அப்போ கதிர் கால் பண்ணாலையும் கதிர் ஒழுங்காக பேசாமல் நீ போன இல்லை நீயே பேஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன விஷயங்கள் நினைக்கிறாங்க. கொஞ்சம் கூட என்னடா பண்ணுவாவ, ரொம்ப கஷ்டப்படுவாளேன்ட்டு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேங்கிறான். எப்படியும் அவனு போ அப்படின்ற மாதிரி தான் விடுறாச்சு. இவனுக்கு கொஞ்சம் கூட நம்ம மேலே பாசன்றதே கிடையாது. ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. இவன் வரக்கூடிய பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. இதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராஜி இருந்துட்டு. கதிருமே எல்லாமே தப்பாக இருக்குது, உடனே நம்ம சென்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லாத அவங்க அண்ணனுங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கதிரை நான் வரட்டுமாடா, ஏதாச்சும் பெரிய பிரச்சனையாக போகுது இல்லைன்னு நாங்கள் போய் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் தேவையில்லாமல் இதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். இல்லை நீ தனியாக போகாத நான் பார்த்துக்கிறேன், இல்லைண்ணே நான் போயிட்டு வரேன். ஏன்னா அவங்க எல்லாமே தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காடே, நியூஸ் பேப்பரில் அந்த ஆடை பார்த்ததுமே ஒரு சந்தோஷத்தில் தான் போயிருப்பா. நீ அங்கே போயிட்டு அவள் சேஃபாக இருக்காளே இல்லையான்னு போய் பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணேன்னு செந்தில் சொல்லுவாங்க. இங்கே ராஜிக்கு என்னாச்சும் ஏதாச்சும் தெரியாமல் பதட்டமாக போகிறாங்க கதிர். ஏன்னா கால் பண்ணி பார்த்துருப்பாங்க, காலுமே அவங்களுக்கு போயிருக்காது. அந்த ஒரு பயம் தான் நம்ம கதிர்க்கு. அதனால என்னாச்சு ஏதாச்சும் பயந்து போய் தான் போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.